நம்ம சுற்றுப்புறத்தை எந்த மாதிரி வச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம மனநிலையும் இருக்கும். சும்மா கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு பெரிய கட்டில் இருக்குது, அந்த கட்டில் மேல ஒரு பெரிய பஞ்சு மெத்தை இருக்குது, பத்தாததுக்கு நல்ல தலகாணியும் இருக்குது. இந்த கட்டில்ல உட்கார்ந்து உங்களுக்கு படிக்க தோணுமா இல்ல தூங்க தோணுமா? கண்டிப்பா உங்களுக்கு தூங்க தான் தோணும். நீங்க படிக்கிறீங்க இல்ல வேலை பாக்குறீங்க, எதுவா இருந்தாலும் உங்க சுற்றுச்சூழலை உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கோங்க. உங்களுடைய இடத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. இடத்தை சுத்தம் இல்லாம அலங்கோலமா வச்சுக்கிட்டு அதுல நீங்க படிக்க நினைச்சாலும் வேலை பார்க்க நினைச்சாலும் உங்களுக்கு எரிச்சலா தான் இருக்கும். அதனால உங்க சுற்றுச்சூழலை சுத்தமா வச்சுக்கோங்க, அது உங்களை வேலை செய்ய ஊக்குவிக்கும். நம்பர் 5, அவாய்ட் டிஜிட்டல் சரௌண்டிங். கடந்த 15 ஆண்டுல ஒரு சராசரி மனுஷனோட கவனம் கிட்டத்தட்ட 40% குறைஞ்சிருக்குது. அதாவது இந்த டிஜிட்டல் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் 8 இருந்து 10 செகண்ட் வரைக்கும் தான் ஒரு விஷயத்துல கவனத்தை செலுத்த முடியுமா? எதனால? இப்போ உங்க கையில வச்சிருக்கிற அந்த டிவைஸால தான். ஏதாவது ஒரு வேலையை ரொம்ப மும்முரமா பார்த்துட்டு இருப்போம். அந்த நேரத்துல ஒரு செகண்ட் வேற ஏதாவது விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா உடனே அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிடுவோம். அதை பத்தின தகவலை இணையதளத்துல தேட ஆரம்பிச்சிடுவோம். இணையத்துக்கு போனா கேட்கவே வேண்டாம். யூடியூப்ல ஏகப்பட்ட நோட்டிபிகேஷன் இருக்கும், Facebookல யாராவது கால் பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராம்ல யாராவது ரீல்ஸ் அனுப்புவாங்க. அது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருந்தாலும் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேலையில இருந்து ரொம்ப தூரம் போயிருப்போம். இதை விட மோசமான விஷயம் என்னன்னா, காலையில முழிச்சதுல இருந்து மொபைல் எடுத்து ரீல்ஸ் பாக்குறதையும் ஷார்ட்ஸ் பாக்குறதையும் வேலையா வச்சிருப்போம். அதனாலேயே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வேலையை பார்க்கலாம், கரெக்டா 10 மணிக்கு வேலையை தொடங்கலாம், மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேலையை தொடங்கலாம் அப்படின்னு யோசிச்சு இந்த இணையத்துல சிக்கி தவிக்கிறோம். நீங்க வீட்டுல இருந்தே படிக்கிறீங்க இல்ல சுய தொழில் பண்றீங்கன்னா ஒரு 6 மணி நேரத்துக்கு உங்க மொபைலை தொடாம இருந்து பாருங்க. இது உங்களை தள்ளி போடுற பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வர்றது மட்டும் இல்லாம உங்க ப்ரொடக்டிவிட்டியையும் அதிகப்படுத்தும். நம்பர் 6, ஸ்டேர் அட் ஒன் திங் ஃபார் 60 செகண்ட்ஸ். ஆண்ட்ரூ ஹியூபர்மேன் ஒரு அமெரிக்கன் நியூரோ சயின்டிஸ்ட். உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இவருடைய பாட்காஸ்டை கேட்கும் போதுதான் இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது. நம்ம வேலைகளை தள்ளி போடுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் நம்ம மூளை தெளிவில்லாம இருக்கிறது தான். நம்ம மூளையில ஏகப்பட்ட சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது. அதுலயும் முக்கியமா நடக்காத ஒரு விஷயத்தை நினைச்சு கவலையா இருக்கிறது, இல்ல நடந்து முடிஞ்ச விஷயத்தை நினைச்சு வருத்தப்படுறது. இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணங்களையும் நம்ம மனசுக்குள்ள விதைக்க நாம செய்ய நினைக்கிற வேலையை செய்ய முடியாம போகுது. அந்த மாதிரி நேரங்கள்ல என்ன செய்யணும்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையோ இல்ல ஒரு எழுத்தையோ கவனிச்சது இல்லாம பார்க்கணும். அதுவும் 60 நொடிகளுக்கு. இது ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன் தான். மெடிடேஷன் அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது தான். ஆனா நீங்க ஒரு வேலையை செய்யறதுக்கு உடனே உங்க மூளையை தயார்படுத்தணும்னா ஆண்ட்ரூ ஹியூபர்மேன் சொன்னதை முயற்சி பண்ணி பாருங்க. நம்பர் 7, கன்ஃபரண்ட் யுவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது ஒரு முட்டாள்தனமா தெரியலாம், ஆனா நான் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன். நானும் எல்லாரும் மாதிரி தான். மிலிட்டரியில சேர்ந்த ஒரு சோல்ஜர் மாதிரி என்னால டிசிப்ளின்டாலாம் இருக்க முடியாது. எனக்கு ஏத்த மாதிரி சில விதிமுறைகளை வச்சிருப்பேன். அந்த விதிமுறைகளை 90% கடைபிடிச்சு நடப்பேன். இதுதான் என்னுடைய சுய ஒழுக்கம். அதுல ஒண்ணுதான் இந்த கவனச்சிதறலை எதிர்கொள்றது. நம்ம வேலைகளை தள்ளி